வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் த ரேயா த லாஸ்ட் டிராகன். இந்த படத்தை அனிமேஷன் படம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒதுக்குறீங்க. ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணீங்க. இந்த படத்தை எடுத்த டிஸ்னிக்கு நம்ம எல்லாரும் ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். சரி வாங்க இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் கதாநாயகியை காட்டுறாங்க. அவங்க ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களை சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் கல்லா மாறிட்டே வராங்க. அதுக்கு காரணமும் ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் எங்களை காப்பாற்றுற தெய்வமும் இறந்துட்டாங்க. அதையும் தாண்டி இந்த உலகம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு, எங்கள் உலகத்தை காப்பாற்ற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாங்க. அப்போ குமாண்ட்ரா அப்படின்ற ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் டிராகன்ஸ் ரொம்ப அழகாக காப்பாற்றிக்கிட்டு இருக்கு மக்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு செல்வ செழிப்பும் வாட்டர், அது மட்டும் இல்லாமல் ஒரு சொர்க்கமாகவே அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. டிராகன்ஸ் கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்க இவங்களோட வாழ்க்கையில் ஒரு இருள் சக்தி இவங்களை ஆக்கிரமிச்சிருது. அதனால இவங்களோட செல்வ செழிப்பு எல்லாமே அழிஞ்சிட்டு வருது. அதையும் தாண்டி அந்த இருள் சக்தி இவங்களை எதிர்க்கிறவங்களாம் கல்லா மாற்றிட்டு வருது அந்த மனுஷங்களை. இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் டிராகன்ஸுக்கு தெரிய அந்த டிராகன்ஸ்கள் இவங்களுக்கு எதிராக அந்த தீய சக்திக்கு எதிராக சண்டை போடும்போது அவங்களையும் கல்லா மாற்றிடுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராகன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டிராகன் இருக்குது. அந்த டிராகன் பேர் ஷேஷு. அந்த டிராகனும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வைரக்கல்லை தன் மேஜிக் பவரால் உருவாக்கி வெளிச்சத்தை கொடுத்து அந்த சுற்றி உள்ள அந்த தீய சக்திகளை அழிச்சிருது. இது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு திரும்பியும் உயிரை கொடுத்துருது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இனத்தை சேர்ந்த அந்த டிராகன்ஸ்க்கு மட்டும் அவங்களால உயிர் கொடுக்க முடியல. அவங்க எல்லாருமே கல்லாவே இருக்காங்க. இப்போ மக்கள் எல்லாம் அந்த சக்தி வாய்ந்த அந்த வைரத்தை அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பிரிவாக பிரிஞ்சிடறாங்க. ஒன்றா இருந்த மக்கள் 4-5 பிரிவாக பிரிஞ்சு அந்த வைரத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. தனித்தனியாக மேப்ஸ் எல்லாம் பிரியுது, ஒரு பாதைகளை வகுத்துக்கிறாங்க. இப்போ ஃபேங், ஹார்ட், ஸ்பைன், டாலன், டைல் அப்படின்னு சொல்லிட்டு 5 நாடுகளாக பிரிஞ்சு அந்த வைரத்தை அடையறதுக்காக 500 வருஷமா தேடிட்டு இருக்காங்க. இப்போ படம் த ரேயா த லாஸ்ட் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. படத்தில் நம்ம ஹீரோயின் குட்டி பண்ண வராங்க. அவங்க ஒரு ரகசியமான இடத்துல ரொம்ப பதுங்கி போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு குட்டி நண்பனும் இருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு நிறைய ட்ராப்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்கு. அந்த குட்டி நண்பனை வச்சு கண்டுபிடிச்சி அந்த வலைகிட்டெல்லாம் தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு ஒரு ரகசியமான ஒரு கேட்டு மாதிரி இருக்கு. அது இவங்கள்ட்ட ஒரு 2 கீ இருக்கு. அதை வச்சு திறந்துடுறாங்க. திறந்துட்டு உள்ளே போகும்போது பார்த்தா ஒரு வாரியர் கத்தியை வச்சு நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ என்ன ஜெயிச்சிரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போகிறாங்க. இன்றைக்கி நான் உங்களை ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு அந்த வாரியர்கிட்ட ரொம்ப நேரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டையில் ஜெயிச்சிடறாங்க. சண்டையில் ஜெயிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட அப்பாவை தான். அந்த குட்டி பொண்ணு ஜெயிச்சிருது. நீ தகுதியாயிட்டமா, நம்ம இந்த டிராகன் வைரத்தை 500 வருஷமாக பாதுகாத்துட்டு வரோம், நம்ம இனிமேலும் இதை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதிமொழி எடுத்துக்கணும். இந்த வைரம் தான் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு, இந்த வைரத்தை நம்ம ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கும்பிடுறாங்க. இதுக்கப்புறம் கதை ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நான் மற்ற நாட்டு மக்கள்கிட்டலாம் பேசிட்டேன், ஒரு அமைதி உறவுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற நாடு மக்களா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாட்டு மக்களையும் பற்றி விவரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைல், இவங்க பாலைவனத்தில் ஒரு பயங்கரமான ஒரு காட்டு மிராண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது டாலூன், இங்கே உள்ளவங்களாம் ரொம்ப புத்திசாலிகளும் திருடுறவங்களாவும் இருப்பாங்க, இவங்ககிட்டயும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஒரு நாடு சொல்கிறாங்க, அவங்க தான் ஸ்பெயின். அவங்க ரொம்பவே அந்த இடத்துல பனிப்பையும் காட்டு மிராண்டிகளும் வேட்டைக்காரர்கள்லாம் இருப்பாங்க. இவங்க கிட்ட தப்பிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்பவே முரட்டுத்தனமானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக காட்டுறவங்க ஃபேங், ரொம்ப குள்ளநரி தந்திரம் உள்ளவங்க. இவங்கள்ட்ட நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேயா எல்லாரையும் பற்றி புட்டு விளக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க அப்பா சிரிச்சுட்டு வேறு வழி இல்லை, நம்மளாம் ஒன்றா தான் இருந்தோம், ஏதோ ஒரு பிரிவுனால பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் 4 பேரும் மீட்டிங்கு வந்துடுறாங்க, 4 நாட்டுக்காரங்களும். உடனே நம்ம ரேயா ஒரு குட்டி பொண்ணு இங்கே பார்த்து சிரிச்சுட்டு அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. அவங்க கழுத்தில் உள்ள டாலர் சேசு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டு எல்லாருமே இப்போ ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. எல்லாரும் அந்த நாட்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணை ஆச்சுக்கிட்டு இதுதான் டிராகனோட வைரம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. உடனே அந்த குட்டி பாப்பாவாக இருந்தது என்ன பண்ணுதுன்னா, ராட்சசியா மாதிரி ரேயாவை தாக்கிட்டு அந்த வைரத்தை எடுக்க பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிக்னலும் கொடுத்துருது அவங்களோட படைகளுக்கு. இப்போ அவங்களோட படைகள் எல்லாம் திரண்டு வர இந்த நேரத்தில் அந்த விஷயம் ரேயாவோட அப்பாவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. ஆஹா, இவங்க திருட தான் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரத்தை பாதுகாக்கிறதுக்கு அங்கே போகும்போது மொத்த நாட்டுக்காரங்களும் அங்கே வந்துடுறாங்க. ரேயாவோட அப்பா போராடி சண்டை போட்டு நின்னாலும் ஒரு அம்பை விட்டு அவங்கள தாக்கிடுறாங்க. ரேயாவோட அப்பா இப்போ ஆபத்தான நிலைமையில இருக்காங்க. இப்போ ரேயா மட்டும் தனியாக அந்த வைரத்தை காப்பாற்ற முடியல. சுற்றி உள்ள 4 நாடுகளும் ரேயாவும் அவங்க அப்பாவே அடிச்சு தள்ளிட்டு அந்த வைரத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 4-5 பீஸாக உடச்சிடறாங்க. அதில் ஒரு பீஸை நம்ம ரேயா எடுத்து வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் ஒரு பீஸை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த வைரம் உடஞ்சதுனால தீய சக்திகள்லாம் திரும்பியும் வெளியே வர ஆரம்பிச்சிருது. அந்த இருள் சக்தியால் இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கல்லாயிட்டு வராங்க. திரும்பி அந்த வைரெல்லாம் யாராக இருக்கோ அவங்க கிட்ட மட்டும் அந்த தீய சக்தியால் வர முடியல. அந்த வைரத்தை 5 பீஸாக வச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களும் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ ரேயோட அப்பா என்னால் நடக்க முடியாது, எனக்கு அடிபட்டுடுச்சு, நீ எப்படியே தப்பிச்சு போய் நம்ம உலகத்தை காப்பாற்று, எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தை வாங்கிட்டு நம்ம ரேயா போக மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேயா தூக்கி கடலில் வீசிட்டு நீ போய் காப்பாற்று அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அவரும் கல்லா மாறிடுறார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் அதை நினச்சி பார்த்துட்டு 6 வருஷம் கழிச்சு டெய்லில் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் பெரிய பொண்ணாக மாறிட்டாங்க. இப்போ அவங்க யாரை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷேஷுன்ற அந்த டிராகன் எங்கே நம்மளை விட்டுட்டு போனாங்க, அவங்க தான் வரலாற்றில் நம்மளை காப்பாற்றினாங்க இந்த இருள் சக்திகிட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடிட்டு ஒவ்வொரு நதிகளாக போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீய சக்திகள் அங்கேயும் வந்துடுது. அவங்கள்ட்ட உள்ள அந்த சின்ன பீஸ் வைரத்தை காட்டி அப்படியே எஸ்கேப் ஆகிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்களோட குட்டி
ஐரன் மேனுக்கு அடிபட்டுருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு போட்டுக்கு கீழே அங்கே தண்ணி கொஞ்சோண்டு ஓடுது. அந்த ரிவரில் ரேயா வந்து ஷேஷாவை வந்து ஆக்டிவேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் டிராகனை வச்சு வேண்டுறாங்க. ஒரு சில சடங்குகள்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஷேஷுன்ற அந்த டிராகனுக்கு உயிர் வந்துடுது. உடனே ஏஞ்சி என்ன 500 வருஷமாக தூங்கிட்டானா, அட கடவுளே இவ்வளோ நாள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரேயாட்ட கேட்டு எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் அந்த தீய சக்தியை திரும்பி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களா, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த வைரத்துக்கிட்ட அவங்க கேட்குறாங்க, இதை உடச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் எதனா வைரத்தை உருவாக்குனீங்க, இன்னொன்று உருவாக்கி இந்த தீய சக்தியில் வரட்டுன்னு சொல்லும்போது, இந்த வைரத்தை நான் உருவாக்கல, நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக தான் உருவாக்கணும். அந்த வைரத்தை அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க, அது சின்ன பீஸாக. அப்புறம் கொஞ்சம் சக்தி வருது நம்ம டிராகனுக்கு. இப்போ இந்த சைடில் லெமோரி எல்லாருக்கும் திரும்பி குட்டி போனால் வந்தா இல்லையா, அவள் திரும்பி பெரிய ஆளாக வந்துட்டு நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்கா. ஃபேங், ஹார்ட், ஸ்பைன், டாலன், டைல் அங்கே உள்ள எல்லார்ட்டையும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, நம்ம ரேயா வந்து எல்லா வைரத்தையும் திருடுறதுக்கு எல்லா நாட்டுக்கும் வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் அலர்ட் மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ரேயா அந்த டிராகனோட சேர்ந்துட்டு நம்ம மிச்ச உள்ளதெல்லாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெய்லில் உள்ள அந்த வைரக்கல்லை எடுக்கிறதுக்காக தேடி தேடி போகிறாங்க. ஒரு ரகசியமான ஒரு குகைக்குள்ள ஒரு பிணம் இறந்து கிடக்கு ஒரு மரத்துக்கடியில். அந்தோட கையில் தான் வந்து அந்த ஒரு வைரம் இருக்குது. அங்கே ஒரு நிறைய ட்ராப்ஸும் இருக்குது. அதை நம்ம ரேயா கண்டுபிடிச்சிட்டு அந்த ட்ராப்ஸ்டேருந்து தப்பிச்சு அந்த வைரக்கல்லை எடுக்கிறாங்க. எடுத்து டிராகன்கிட்ட கொடுக்குறாங்க. டிராகனுக்கு இப்போ இன்னொரு சக்தி வருது. அது என்ன சக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உருவமாறு சக்தி. இப்போ வந்து அதை எடுத்துக்கிட்டு அந்த டிராகன் சொல்கிறாங்க, இது அக்கா செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் வெள்ளி எங்கேயும் வந்துடுறாங்க. லெமோரி வந்துட்டு, உனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்கா, இப்போ சேர்ந்து திருட போகிறீங்களா, என்கிட்ட வந்து சரண்டர் அடைஞ்சிருங்க, அந்த வைரத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அவங்களை அடிச்சு தட்டு இந்த குகையிலேருந்து தன்னோட ஜோட்ஸை எடுத்துகிட்டு எஸ்கேப் போகிறாங்க. சரியான வேகத்தில் போயிட்டு இருக்கும்போது பின்னால் வரும்போது தண்ணி வந்தது. அந்த தண்ணியில் குதிச்சு இவங்க ஒரு போட்டில் ஏறி எஸ்கேப் பண்ணுறாங்க. அவங்களோட அந்த படைகள் துரத்திட்டே வருது. இப்போ கேப்டன் பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் சொல்கிறான், நான் உங்களை காப்பாற்றுறேன், எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக காசு கொடுத்துட்டு, என் கப்பல் இவ்வளோ வேகமாக போதே அவங்க நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது வாட்டர் டிராகன் ஷேஷு தண்ணியில் குதிச்சு, நான் அந்த போட்டை வேகமாக ஓட்டுறேன்னு சொல்லிட்டு போட்டை பிடிச்சிட்டு சரியான வேகத்தில் நீந்தி ஒரு பயங்கரமான இடத்துக்கு இழுத்துட்டு போயிடுது. மெமோரி நம்மளால் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக கோவமாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க போட்டில் ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வாட்டர் டிராகன் தண்ணியில் குதிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ மனுஷ உருவத்துக்கு மாறு, மனுஷங்களாம் மட்டமானவங்க, உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க, வங்கா மாறி வந்துரு அப்படின்னு சொல்லும்போது வங்கா மாறி வந்துடுறாங்க. இப்போ வந்து அந்த குட்டி பையன்ட்ட சாப்பாடு வாங்கி இவங்க இங்கே ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ரேயா அந்த சாப்பாடு சாப்பிடாம அவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடில் லெமோரி என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த நாடான டேலூனுக்கு அங்கே போகிறாங்க. அங்கே போகிற வழியில் டிராகன்ஸ் எல்லாம் கல்லா இருக்கிறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு வழியாக டேலூனுக்கு சேர்ந்துடுறாங்க. அங்கே ஒரு பிளான் போடுறாங்க, இந்த கல் வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கல் ஒரு முக்கியமான ஒரு தலைவர்கிட்ட இருக்குது. அந்த டேலூன் சிட்டியில் எல்லாருமே திருடர்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் அந்த படகுல அந்த பையன் பூ ஆச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. அங்கே உள்ள தலைவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த தலைவர்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி பொண்ணை அவங்க பார்க்குறாங்க. தூக்கும் போது அந்த குட்டி பொண்ணு கண்ட மண்ணலி போட்டுட்டு இவங்கள்ட்ட உள்ள அந்த 2 வைரத்தையும் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகுது. இந்த நேரத்தில் நம்ம வாட்டர் டிராகன் ஷேஷு வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. காசே இல்லாமல் எல்லாத்தையும் ஓசியில் வாங்கிட்டு வரும்போது சுற்றி உள்ளவங்க, நீ யார், நீ எல்லாத்தையும் ஓசியில் வாங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஒரு சூனியக்காரி வந்து இவ என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு டிராகனை அடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு இந்த குட்டி பாப்பா அந்த சைடு குரங்கெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த 2 வைரத்தையும் திட்டுட்டு ஹீரோயினுக்கு டாட்டா காட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ஒரு அந்த குட்டி பாப்பா பிடிச்சிடறாங்க. அந்த 2 வைரத்தையும் வாங்கிறாங்க. இப்போ அந்த குட்டி பாப்பா கோவமாக இருக்குது. சரி, நான் உனக்கு ஒரு வேலை தரேன், நேர்மையாக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த குட்டி பாப்பாவோட ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அவங்களோட படையில் கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க நம்ம வைரத்தை திருட போகிறோம், இங்கே உள்ளதை நீங்கள் திருடி கொடுத்தீங்கன்னா என் கூட வேலை செய்யலாம், உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே உள்ள வைரத்தை திருடுறதுக்காக அந்த நாட்டில் உள்ள தலைவரோட வீட்டில் உள்ள படைகள்கிட்ட வந்து டிம்கி காமிச்சு விளையாட்டு காமிச்சு இந்த பாப்பால காமிச்சு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் உள்ள வந்து திருடலான்னு சொல்லிட்டு போகும்போது அவங்ககிட்ட கத்தியை காட்டி கேட்குறாங்க, எங்க வைரக்கல் அப்படின்னு சொல்லும்போது வைரக்கல்லை வச்சிருக்கிற தலைவர் இறந்துட்டாரு. அப்போ அந்த வைரக்கல் யார்ட்ட இருக்கும்போது இந்த ஊர் சூனியக்காரிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சூனியக்காரி என்ன பார்த்தா ஷேஷு டிராகனை பிடிச்சி வச்சுட்டு, உனக்கு இந்த வைரக்கல் இருக்கிற இடம் தெரியும், நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஷேஷு டிராகனை வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு குகையில் ஆச்சிட்டு போயிட்டு அங்கே வந்து அந்த குகைக்குள்ளே உங்களை தள்ளி விட்டுறாங்க. அந்த ஷேஷு டிராகனை தள்ளி விட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இருள் சக்திகிட்ட நீ மாட்டி சாவரியா இல்லை வெளில வந்துட்டு எல்லா உண்மையை சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த வைரக்கல்லை கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரி மிரட்டிட்டு இருக்கா நம்ம ஷேஷு டிராகனை. நம்ம ஷேஷு டிராகன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஏமாந்து போய் உட்காந்துறாங்க. நீ என்னை ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சூனியக்காரியை பார்த்து. இந்த விஷயம் நம்ம ரேயாவுக்கு தெரிய வருது. நம்ம ரேயா சடன்னு அங்கேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாட்டர் டிராகனை காப்பாற்றிட்டு அந்த வைரத்தை அந்த சூனியக்காரி வச்சிருந்தாலே அவளோடையும் சுட்டுட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் வாட்டர் டிராகன் ஃபீல் பண்ணுறாங்க, மனுஷங்களாம் இவ்வளோ ஏமாத்துக்காரங்களா இருக்காங்களே, இதனால தான் வந்து இந்த உலகம் பிரிஞ்சுட்டு தீய சக்தியோட அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து இவங்களோட டீம் அதிகமாகிட்டே போகுது. குட்டி பாப்பா, அப்புறம் குரங்கு, அப்புறம் பூ, அதெல்லாம் தாண்டி இப்போ ஷேஷு, இவங்க எல்லாரையும் வந்து ரேயா ஒரு கேங்காக சேர்த்துறாங்க. இப்போ அடுத்த கட்டமாக நம்ம இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அடுத்த கல்லை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ஃபேங்நாட் இளவரசி நம்ம தண்ணிக்கு நடுவில் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டியிருக்கோம், அதனால தான் வந்து அந்த தீய சக்தியில் வர முடியல, இது நம்ம இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தன்னோட படைகள்கிட்ட. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட பொண்ணு லெமோரி வந்துடுறாங்க. அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து ரேயா எல்லா கல்லையும் எடுத்துட்டா நம்ம நாட்டுக்கும் கல் எடுக்க வரும், நம்ம ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும், நம்மளோட படை பலத்தை அதிகமாக்கணும், அவகிட்டே இருக்கிற அந்த கல்லை எடுக்கணும், ஸ்பெயின் நாட்டுக்கு போய் நான் எனக்கு ஒரு படை கொடுங்க, நான் மொத்தத்தையும் அள்ளிட்டு வந்துடுறேன் அந்த கற்களில் வச்சிருக்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே ரேயா வந்து அவங்களோட டீம் கிட்ட ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. ஷேஷு டிராகன்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஷேஷு டிராகன்கிட்ட அந்த கல்லையும் கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூடுது. இப்போ என்ன
பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேயா பூவை ஆச்சுக்கிட்டு ஒரு வழியாக ஸ்பெயின் நாட்டுக்கு அடைஞ்சிடுறாங்க. அந்த ஸ்பெயின் நாட்டில் உள்ளவங்களாம் ரொம்பவும் காட்டு மிராண்டிகளாக இருப்பாங்க, ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு ட்ராப்பில் நம்ம டிராகனும் நம்ம ரேயாவும் மாட்டிக்கிறாங்க. அப்போ பார்த்தா ஒரு வேட்டைக்காரன் அவங்க 2 பேரும் கட்டி வச்சுட்டு உங்களை சாப்பிட போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி ரொம்ப பயமுறுத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குட்டி பாப்பா பூ அவங்களோட படைகளோட வந்து அந்த காட்டு மிராசியை வந்து அடித்து கட்டி போட்டுட்டு ஹீரோயினும் டிராகனையும் காப்பாற்றிடுறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குட்டி பாப்பா முறைக்கிறாங்க அந்த வேட்டைக்காரனை பார்த்து. உடனே வேட்டைக்காரன் சோ கியூட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ லெமோரி அந்த ஸ்பெயின் நாட்டுக்கு வந்துட்டு அந்த நாட்டில் உள்ளவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஒழுங்கு மரியாதை ரேயாவை என்கிட்ட சரண்டர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் கல்லாயிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது நம்ம ரேயாவுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீ மட்டும் தான் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வேட்டைக்காரனை பார்த்து கேட்குறாங்க. இப்போ நம்ம லெமோரி என்ன பண்ணுறாங்கன்னா நான் இப்போ இந்த நாட்டை அழிச்சிடும், ஒழுங்கு மரியாதை வெளில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து லெமோரி பேச்சை கேட்டுட்டு நம்ம ரேயா வந்து நான் வெளில போகிறேன், நீங்கள் எஸ்கேப் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேயா மட்டும் தனியாக ஹீரோய்க்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. இப்போ ரேயாவுக்கும் லெமோரிக்கும் ரொம்ப ஒரு கடுமையான சண்டை நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ரேயா சொல்கிறாங்க நீ தனியாக சண்டைக்கு வாடி அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் தனியாகவே சண்டை போகிறாங்க. ரேயா ரொம்பவே அடி வாங்குறாங்க. இதை பார்த்த வாட்டர் டிராகன் சேஷு வந்து ரொம்ப கோவமாய் ஆக்ரோஷமாக தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணுது. ஒரு பனி மாதிரி பொழிஞ்சு அங்கே சுற்றி உள்ள எல்லாருக்கும் கண்ணு தெரியாத அளவுக்கு பண்ணிடுது. இப்போ வந்து லெமோரியை பார்த்து முறைக்கும் போது லெமோரி உங்களை ஆசையாக பார்க்கும்போது அவள் கண்ணில் ஒரு காதலை பார்த்துடுறாங்க. இதனால வந்து அவங்கள விட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஆச்சிக்கிட்டு போயிடுது. இப்போ வேட்டைக்காரலாம் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்போ இவங்க வந்து டிராகனை தான் நம்ம கட்டி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க வந்து அந்த வேட்டைக்காரனை ஆச்சிக்கிட்டு இவங்க கப்பலில் கிளம்பிடுறாங்க ஸ்பெயின் நாட்டை விட்டு. சொல்லவே இல்லை எங்கிட்ட மறைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோவமாக வராங்க மொத்த டீம்மேட்ஸும். அது தாண்டி இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னொருத்தர் இருக்கார்ல அந்த வேட்டைக்காரர், அவர் தன்னோட கற்களை வந்து இந்த டிராகன்ட்ட கொடுத்து அவங்களுக்கு இன்னும் சக்தி கொடுக்குறாங்க. இப்போ டிராகனுக்கு பறக்கிற சக்தி வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் பூ சொல்கிறாரு என்னோட ஃபேமிலியை காப்பாற்றணும், என்னோட அம்மா அப்பா எல்லாருமே கல்லா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டிராகன் வானத்தில் ஜாலியாக பறந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் உச்சத்தை அடையுது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் இந்த இன்விடைன் கேப்பில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோயின் ஆச்சுக்கிட்டு நம்ம டிராகன் ஹார்ட்டுக்கு போகிறாங்க, அதாவது ஹீரோயினோட சொந்த ஊருக்கு. அங்கே தான் வந்து அவங்க அப்பா கல்லாகி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே எதுக்கு கூட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தன்னோட அப்பாவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ரேயா. இப்போ வந்து அந்த டிராகன் கூட்டு வந்துட்டு இங்கே தான் என்னோட அண்ணன், என்னோட தங்கச்சி, என்னோட அக்கா எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்டும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் தான் அந்த மொத்த பேரையும் காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, இங்கே தான் இருக்காங்களாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் அந்த தீய சக்திகள் எங்களை அழிக்க வந்துருச்சு. நாங்கள் 4 பேர் தான் கடைசி டிராகன் இருந்தோம், என்னையும் சேர்த்து 5 பேர். இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்கள் பெரிய அண்ணா வந்து ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியில் ஈடுபட்டார். அவர் தன்னோட மேஜிக் சக்தியை வச்சு 4 பேரும் ஒன்று சேர்த்து ஒரு சக்திகளாக என்ன தேர்ந்தெடுத்தாங்க. எதுக்கு என்ன தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. வாட்டர் டிராகனானா என்னகிட்ட அவங்க எல்லாருமே கல்லா மாறிட்டாங்க. கடைசியாக நான் தான் வந்து அந்த தீய சக்தியில் அழித்து உங்கள் எல்லாரையும் காப்பாற்றினேன். ஆனால் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அவங்க 4 பேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அவங்க அப்பாவுக்கிட்ட ரேயா பேசிட்டு அவங்க வந்துடுறாங்க. இப்போ இங்கே லெமோரி அவங்களோட நாட்டுக்காரங்க இளவரசி இவங்கெல்லாம் வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா அந்த கல்லை அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம டிராகனை வர வச்சலாம், அவங்கள்ட்ட டிராகன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த நாடு நம்மளை மடிக்குமா, சுற்றி உள்ள நாடுகளும் நம்ம மேலே படையெடுக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம அப்படி பேர் துரோகம் பண்ணியிருக்கோம் கல்லை திருடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் இங்கே பிளான் போட்டுட்ருக்காங்க. என்ன பிளான்னா அந்த கல்லை நம்ம திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி லெமோரிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த குட்டி பாப்பாட்ட கொடுத்து அந்த குட்டி பாப்பா நைஸாக அடித்து போட்டுட்டு ஆட்கள்லாம் தன்னோட குரங்கு படைகளோட நைஸாக உள்ளே பூந்து லெமோரி கிட்ட போய்ட்டு அவங்க கொடுத்த மெசேஜையும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஷேஷு டாலரையும் வந்து லெமோரிட்ட வந்து கொடுத்துருது நம்ம ரேயா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ரேயா வந்து அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு தனியாக வராங்க. தனியாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கல்லையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த டிராகன் கல்லை எடுத்துகிட்டு வந்துற பிறகு டிராகன் அந்த கல்லை எடுக்கலான்ட்டு வரும்போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிராகனையும் மொத்தம் உள்ள எல்லா கல்லையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேயா சண்டை போடும்போது இப்போ டிராகன் இப்போ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க வருது. குறுக்க வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரேயா வந்து நீ போவாத அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லெமோரி கிட்ட ஒரு வில்லம்பு ஆயுதம் இருக்குது, அதை வச்சு வந்து இந்த டிராகனை கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இப்போ லெமோரி என்ன பண்ணுறாங்கன்னா எய்ம் வச்சுருக்காங்க டிராகனுக்கு. டக்குன்னு எமோஷ்னலான நம்ம ரேயு வந்து அவங்கள அடிக்க போகிறாங்க. இப்போ உடனே கை தவறி அவங்க கையில் அந்த அம்பு வந்து தவறி போய் நம்ம டிராகன் நெஞ்சில் குத்திடுது. வாட்டர் டிராகன் கடைசியாக இருந்த டிராகனும் இறந்துடுது. இதனால அந்த உலகத்தில் இருந்தால் கொஞ்சம் நெஞ்ச அந்த தண்ணின்ற எலிமெண்ட்டும் வந்து அழிஞ்சு போயிடுது. தண்ணி இல்லாதனால மொத்த ஊரும் மறந்து போயிடுது. இப்போ தீய சக்திகள் தண்ணியை தாண்டி அழகாக வந்து எல்லாரையும் ஆக்கிரமிச்சு எல்லாரையும் வந்து சிலையாக மாற்றி அவங்களோட சக்திகளை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கு. திடீர்னு நம்ம ரேயா கடுப்பாயிட்டு நம்ம லெமோரியை கொள்றதுக்காக உடனே வந்து அந்த கற்களை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. லெமோரியோட அம்மா எல்லாரையும் வந்து கற்களாக மாற்றிடுது அந்த தீய சக்தி. ரேயா வந்து லெமோரியை கொன்னே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக போகிறாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் தடுக்கிறதுக்காக அந்த மிச்சம் உள்ள கற்களை எடுத்துகிட்டு வராங்க. இப்போ தீய சக்திக்கிட்டேருந்து அங்கே சுற்றி உள்ள அந்த ஊரில் உள்ள மக்களாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றிட்டு வராங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் ரேயாவையும் காப்பாற்ற போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ லெமோரியை பழிவாங்க
வாங்கலான்னு போகும்போது லெமோரியோட அம்மா கல்லாக இருக்காங்க. லெமோரி இப்போ சொல்கிறாங்க, என் லட்சியம் எதுவுமே இல்லை, எங்கள் அம்மா தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே ஊர் மக்கள் உள்ளவங்களாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த பூ, அந்த குரங்கு, அந்த குட்டி பாப்பா எல்லாரும் வந்து காப்பாற்றுறாங்க. இது வந்து ஒரு சூப்பரான சீன்ஸாக இருந்துச்சு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து லெமோரியும் ரேயாவும் சண்டை போட்டுருக்காங்க. அப்போ லெமோரி சரண்டர் ஆகிடுறாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, உன்னோட தண்டனை என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன், தெரிஞ்சு நான் அந்த டிராகனை கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்த கற்களும் வந்து இப்போ ரேயா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா கல்லும் வந்து 5 கல்லும் வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது. இப்போ 5 கல்லும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் சொன்னிச்சு என்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரி வந்து நம்ம ரேயா வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ரேயாவும் கல்லா மாறிடுறாங்க. இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கல்லா மாறிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, லெமோரி மட்டும்தான் இருக்காங்க. அந்த மிச்சம் உள்ள எல்லா கல்லையும் கலெக்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து ஒரு சக்தியை உருவாக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களும் கல்லாயிடுறாங்க. கடைசியில் அந்த கல்லில் எந்த ஒரு சக்தியும் வரல. திடீர்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு ஒளி வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்த பேரும் விடுதலை ஆகிறாங்க. கல்லாக இருந்தவங்களாம் திடீர்னு சாதாரண மனுஷங்களாக மாறுறாங்க. மொத்தமாக அழிஞ்சிருது. இப்போ வந்து டிராகன்ஸ் எல்லாருமே வந்து உயிரோட வந்துடுறாங்க. இப்போ நம்ம ரேயாவும் வந்துடுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நம்ம வாட்டர் டிராகன் மட்டும் வரல. ஏன்னா அவங்க மட்டும்தான் இறந்துட்டாங்க. ஏன்னா அவங்க கொல்லப்பட்டுட்டாங்க. கல்லானவங்க எல்லாருமே திரும்பி வந்துடுறாங்க. 4 நாட்டிலையும் 4 நாடும் இப்போ செல்வ செழிப்பாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லா டிராகன்ஸும் இப்போ விடுதலை ஆயிடுது. எல்லாமே குதிச்சு ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ போயிட்டு இருக்கும்போது எல்லாம் வந்து ஒன்று கூடி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நதிக்கு அடியில் வந்து ஒரு மாயாஜலம் பண்ணுது. திடீர்னு வந்து ஒரு மந்திரம் மாதிரி போட்டு நதியிலேருந்து ஒரு தண்ணிகளை எடுத்து அப்படி மேலே கொண்டு வரும்போது நம்ம வாட்டர் டிராகனுக்கு திரும்பி வந்து எல்லா உயிர் கொடுக்குது. நம்ம வாட்டர் டிராகன் சேஷு வந்துடுறாங்க. இப்போ வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட அண்ணன், தம்பி, அவங்களோட அப்பா, அம்மா, அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே உயிர் பெற்றதை பார்த்தோன்னே இவங்களுக்கு இன்னும் சக்தி அதிகமாகுது. இப்போ வந்து மொத்த பேரும் வந்துட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் டிராகன் சேஷு இதுக்கெல்லாம் காரணமான ரேயா அவளை பார்க்க போகிறாங்க. அவளை பார்த்துட்டு நன்றிகளை சொல்கிறாங்க. நீ இல்லைன்னா அந்த உலகமே அழிஞ்சிருக்கும், நீ தான் அந்த டிராகன் மனுஷங்க எல்லாத்தையும் காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்துறாங்க. இப்போ லெமோரியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. லெமோரியும் மனுஷன் அந்த டிராகன் ஏற்றுக்குது. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது அவங்களோட குழந்தை அவங்களோட அம்மாவோட ஒன்று சேருது. அடுத்தது பார்த்தா அந்த காட்டுவாசி இருந்தாலே அவன் ஃபேமிலியோட அவன் வந்து ஒன்று சேர்றான். அந்த சீன் வந்து அவங்க ஸ்பெயின் நாட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்து டேலோனில் நம்ம கேப்டன் பூன்ற அந்த குட்டி பையன் இருக்காங்களே, அவன் அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறான். இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் அங்கே ஒன்று சேர்ந்துறாங்க. கடைசியாக ரேயா கண்ணானே கண்ணே அப்படின்ற மியூசிக் போட்டு அவங்க அப்பாவோட அவங்களும் ஒன்று சேர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ சாதிப்பேன்னு தெரியும், அதனால தான் அந்த தகுதியான வேலையை ஓங்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் இப்போ கட்டி பிடிச்சிட்டு அழும்போது இங்கே அந்த டிராகன் சேஷு வந்துட்டு இவங்க 2 பேரையும் வந்து கட்டி பிடிச்சி அதையும் தாண்டி ரேயாவோட அப்பாட்ட சொல்லுது, உங்கள் பொண்ணு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாட்டு மக்களையும் வந்து ஒன்று சேர்த்து ஒன்றா வந்து இந்த நாட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் இப்போ ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்போ மொத்த உலகமும் நிம்மதியாகவும் அழகாகவும் சந்தோஷமாகவும் வாழுது. கடைசியாக இந்த படம் ரொம்ப ஒரு சந்தோஷமான எண்டிங்கில் சூப்பராகவே முடியுது. கடைசியாக நம்ம சேஷு டிராகன் வானத்தில் பறந்து அப்படியே ஒரு எண்டிங் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வாய்ஸ் ஓவர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை பற்றிலாம் பேசுகிறோம். அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்த ஒரு ஸ்பெஷலான படம் இருக்கு இல்லையா, அது மற்றவங்க பார்த்துருக்க மாட்டாங்க, அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த படம் யாரெல்லாம் பார்த்துறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். படம் ஃபுல்லாக உட்காந்து பார்க்க டைம் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா ஓர்த்தியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை பை, see you.